நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா, சில ப்ராடக்ட்ஸை பத்தி பேசுறப்போ அந்த ப்ராடக்டோட பேரை மட்டும் சொல்லாம அந்த ப்ராடக்ட் எங்க தயாரிக்கிறாங்கிற ஊர் பேரையும் சேர்த்து சொல்லுவோம். திருநெல்வேலி ஹல்வா, திருப்பதி லட்டு, பன்ருட்டி பலாப்பழம், இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஏன் இது அந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, அந்த இடத்துல தயாராகிற இல்ல விளைவிக்கிற அந்த பொருளுக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். இது சும்மா பேச்சு வழக்குல மட்டும்தான் இருக்கானா கிடையாது. இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் GI டேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பர்டிகுலர் ஊர்ல தயாரிக்கப்படுற அந்த பொருளுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஒருவேளை அந்த ஊர்ல அந்த பொருளுக்கு GI டேக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அந்த ஊர்ல இருந்து வர்ற அந்த பொருளுக்கு மதிப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப திருப்பதி லட்டு அப்படின்னா திருப்பதியில இருந்து வர்ற லட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். நீங்க வேற எங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை விட இதுக்கு வேல்யூ கம்மியா தான் இருக்கும். அதுதான் இந்த GI டேகோட ஸ்பெஷாலிட்டி. இந்த GI டேக் கொடுக்கறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதாவது காலமா அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கணும், குவாலிட்டி பேசிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வச்சு இந்த GI டேக் கொடுப்பாங்க. இந்த GI டேக் கொடுக்கறதுக்கு சண்டையெல்லாம் வந்திருக்கு சில ஸ்டேட்ஸுக்கு. ஒரு தடவை ரசகுல்லா ஒடிசாக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை அந்த ரசகுல்லா யாருக்கு தான் GI டேக் ஆகணும் அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. இப்ப கடைசியில யாருக்கு GI டேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.